கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பைன்மர சோலை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல 5 இடங்களில் QR கோட் மூலம் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த வாரம் வாகன ஓட்டிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து 2 தினங்கள் கட்டணமின்றி அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் கட்டண வசூல் தொடங்கப்பட்டதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. இந்த நெரிசலால் பைன்மர சோலை பகுதியில் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கச் சென்ற 108 ஆம்புலன்ஸ் 1 மணி நேரம் தாமதமாக சென்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தத்தங்குடி மங்கள மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவில் பக்தர்கள் சக்தி கரகம், பால்குடம் மற்றும் அலகு காவடி எடுத்து ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். காளி நடனமாடியபடி பக்தர்கள் முன் செல்ல திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் சூரமங்கலத்தில் உள்ள சர்க்குரு அப்பா பைத்தியம் கோயிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் தனது ஆன்மீக குருவான சர்க்குரு அப்பா பைத்தியம் சுவாமி கோயிலுக்கு சென்ற ரங்கசாமி அமைச்சர்கள் பட்டியலை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். சென்னையில் திருவொற்றியூர் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சாலையில் சிமெண்ட் ஸ்லாப் திடீரென விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மெட்ரோ ரயில் தூணின் அருகே மேல் பகுதியிலிருந்து பெரிய சிமெண்ட்கள் விழுந்தது. நல்வாய்ப்பாக அந்த நேரத்தில் வாகனங்கள் செல்லாததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த மெட்ரோ அதிகாரிகளும் காவல்துறையினரும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். இதனிடையே 3வது முறையாக இதே பகுதியில் விபத்து நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியாத்தம் கெங்கையம்மன் கோயில் சிரசு திருவிழாவை முன்னிட்டு 15ஆம் தேதி வேலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அறிவித்துள்ளார். புகழ்பெற்ற குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழா மற்றும் வேலங்காடு பொற்கொடியம்மன் ஏரி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதையடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. அடியேக்கமங்கலம், வாங்குடி, விளமல், சேந்தமங்கலம், வாண்டிப்பந்தல் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இந்த மழை பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாநகர பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை பொதுமக்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது. கடந்த சில வாரங்களாக 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவான நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் நனைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அரியலூர் மாவட்டம் சிறுகடம்பூர் செல்லியம்மன் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விவசாயம் செழிக்க வேண்டி விவசாயிகள் தங்களது விளைநிலத்தில் விளைந்த மா, பழா, முந்திரி ஆகியவற்றை தேரில் கட்டி அலங்கரித்தனர். இதைத் தொடர்ந்து செண்டை மேளம் முழங்க 4 வீதிகளில் வலம் வந்த தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். மயிலாடுதுறை அருகே அரசு பேருந்து மற்றும் லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் காயமடைந்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து சேத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து வேப்பங்குளம் பகுதியில் சென்றபோது சாலை பணிக்காக மணலேற்றி கொண்டு வந்த லாரி திடீரென குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது. விபத்தை தவிர்க்க முயன்ற ஓட்டுநர் பேருந்தை அருகில் உள்ள வயலில் இறக்கியதால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் லாரி உரசியதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. இதில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். பெரம்பலூர் நகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாக ஊதியத்தில் மாதந்தோறும் பிடித்தம் செய்யப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முழுமையாக வழங்கப்படவில்லை என்று தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுவரை 10,000 ரூபாய் மட்டுமே கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறி அவர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். சென்னையில் இருந்து பெங்களூரு சென்ற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் 45 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டது. இதனால் பின்னால் வந்த அரக்கோணம் திருப்பதி ரயில்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தப்பட்டு தாமதம் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர்.
ராமநாதபுரம் நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. வாலாந்தரவை, வழுதூர், கழுவுரணி, பட்டினம் காத்தான் பகுதிகளில் மழை பெய்தது. பாரதி நகர், அரண்மனை, பேராவூர், அச்சந்தன் வயல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசியில் தவிக காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி தவிக ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்துள்ளது. இதனிடையே காசி விஸ்வநாதர் கோவில் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் காங்கிரஸ் மற்றும் தவிக நிர்வாகிகள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த ஜிங்கல் கதிரம்பட்டி கிராமத்தில் தேங்காய் நார் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. மின் மோட்டாரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ பரவியதை அடுத்து உடனடியாக போச்சம்பள்ளி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுத்து முற்றிலும் அணைத்தனர். தீயணைப்பு வீரர்களின் இந்த துரித நடவடிக்கையால் தொழிற்சாலையில் ஏற்பட இருந்த பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. விழுப்புரத்தில் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க கோரி விவசாயிகள் மற்றும் ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான 2 ஏக்கர் 10 சென்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்க கோரி விவசாயிகள் மற்றும் ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்கச் சென்ற ஊழியர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படும் நிலையில் ஆட்சியரின் கார் முன்பாக அமர்ந்து கொட்டும் மழையிலும் இந்த போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் 1 மாத காலம் அவகாசம் கோரியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பழமை வாய்ந்த கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ஹரிஹரன் சந்திப்பு கோலாகலமாக நடைபெற்றது. கரிகிருஷ்ண பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருள, அதே நேரத்தில் அகத்தீஸ்வரர் ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் நகர வீதியில் எழுந்தருளினார். இரு தெய்வங்களும் சந்தித்தபோது வேத மந்திரங்கள் முழங்க மாலைகள் மற்றும் தாம்பூலங்கள் பரிமாறப்பட்டன. இந்த நிகழ்வை காண திரளான பக்தர்கள் குவிந்தனர். தூத்துக்குடியில் உப்பு விளைச்சல் அமோகமாக இருந்தும் குஜராத் உப்பின் வரவால் உள்நாட்டு உப்பின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 3500 ரூபாய்க்கு விற்ற 1 டன் உப்பு தற்பொழுது 900 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் 50,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். வெளிமாநில உப்பு இறக்குமதியை தடுத்து தூத்துக்குடி உப்பிற்கு உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா மற்றும் எம்எல்ஏ ஜமால் முகமது யூனிஸை திமுக தொண்டர் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறையில் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி நாங்க எவ்வளவு போராடி இருப்போம், எவ்வளவு ஜெயிக்க வச்சிருப்போம். மொத்த திமுக காரனையும் நீங்க மன உடைச்சல் ஆக்கிட்டீங்களே, இந்த துரோகம் இருக்கும். அதெல்லாம் ஒரு துரோகம் இல்ல பிரதர், வந்து பேசுங்க. எப்படிங்க அதான் ஜெயிச்சு போயிட்டீங்களேங்க? எங்களால முடியல மேம், உண்மையாவே எங்க தளபதி தோத்ததே ரொம்ப முடியல. நீங்க பண்ணது ரொம்ப எங்களுக்கு மன உடைச்சலா இருக்குங்க. தைரியமா இருங்களா, நான் வரேன், நேரில் வந்து பேசிக்கலாம், நான் வரேன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கருக்காக்குறிச்சியில் செல்லியம்மன் அகோர வீரபத்திரர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட மது எடுப்பு விழா நடைபெற்றது. நல்ல மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மதுக்குடங்களை சுமந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். கும்மியடித்து குலவையிட்டு பெண்கள் நடத்திய இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானல் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தாமரைக்குளம், முருகமலை, புதுப்பட்டி, சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை அருவி பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் புளியம்பட்டி திருநகரில் உள்ள ஆயிரங்கன் மாரியம்மன் கோயிலில் ஆண்டுக்கு ஒருமுறை நடப்பதாக கூறப்படும் கருவறை கதவு தானாக திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஆயிரங்கன் மாரியம்மன் கோயில் திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் 8வது நாளில் நள்ளிரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பூஜை முடிந்து கருவறையின் கதவு சாற்றப்பட்ட பின்னர் பூசாரி வேப்பிலை ஏந்தி கோயிலை 3 முறை வலம் வந்து தேங்காய் உடைத்தார். அதன் பின்னர் பூட்டப்பட்டிருந்த கருவறையின் கதவு தானாக திறந்ததாக கூறப்படுகிறது.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்ததில் கட்டட தொழிலாளி உயிரிழந்தார். அழகர் கோயில் தெருவைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டில் பழைய கழிப்பறையை இடிக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்த பணியில் அன்னவாசல் கிராமத்தைச் சேர்ந்த 57 வயதான கருப்பையா ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பழைய சுவர் திடீரென்று இடிந்து விழுந்ததில் அவர் இடிபாடுகளுக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பத்ரகாளி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் நீர்மோர் வழங்கியது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி தொடங்கிய திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி சட்டி முளைப்பார் எடுத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். கடும் வெப்பத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தி அவர்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து சேவையாற்றினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் திடீரென பழமையான வேப்ப மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனம் நசுங்கி சேதமடைந்தது. இந்த விபத்தில் அருகில் இருந்த உணவகத்தின் முன்பகுதியும் பலத்த சேதம் அடைந்தது. மேலும் மின் கம்பிகளும் அறுந்து விழுந்ததால் அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் பிரதான சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவி நீர்வரத்தின்றி மீண்டும் வறண்டு காணப்படுகிறது. கடந்த வாரம் பெய்த கோடை மழையால் அருவியில் நீர்வரத்து ஏற்பட்ட நிலையில் தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை வனப்பகுதிகளில் மழை இல்லாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். அக்னி நட்சத்திரத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் இறைவனை குளிர்விக்கவும் உலக நன்மைக்காகவும் வேண்டி அண்ணாமலையாருக்கு தாராபிஷேகம் தொடங்கியது. அண்ணாமலையார் கருவறை மற்றும் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்கள், திருநேர் அண்ணாமலையார் கோயில்களில் சிவலிங்கத்தின் மேல் தாரா பாத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாத்திரத்தில் பன்னீர், வெட்டிவேர், ஏலக்காய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கலந்த நீர் நிரப்பப்பட்டு அது சொட்டு சொட்டாக லிங்கத்தின் மீது விழும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தாராபிஷேகம் வரும் மே 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உதகை மலைச்சாலையில் சுற்றுலா வேன் விபத்திற்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உதகைக்கு வந்த திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது வேன் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவர் மீது மோதியது. இந்த விபத்தில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கரியாப்பட்டினத்தில் சந்தனமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றனர். தேரோட்டத்தை தொடர்ந்து ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்னிலம் பகுதியைச் சேர்ந்த அக்ஷயாகாந்த் தனது தந்தைக்கு மருந்து வாங்க நண்பர்களுடன் காரில் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது காரிலிருந்து திடீரென புகை வெளியேறியதை கவனித்த அனைவரும் கீழே இறங்கினர். அதன்பின் சில நிமிடங்களில் கார் முற்றிலும் தீப்பற்றி எரிந்தது. சென்னை வியாசர்பாடியில் 6 வயது மகனை அவரது தாய் துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிக சுறுசுறுப்புடன் இருந்த சிறுவன் கிருஷ்ணன் தனது 9 மாத தம்பியின் கழுத்தை நெரித்து விளையாடியதைக் கண்டு தாய் சிவரஞ்சனி ஆத்திரமடைந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வலியை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் கிருஷ்ணனின் கழுத்தை தாய் துப்பட்டாவால் இறுக்கியதாக சொல்லப்படுகிறது. இதில் மயக்கமடைந்த சிறுவன் உயிரிழந்த நிலையில் மறுநாள் காலையில் அவன் சுயநினைவின்றி இருப்பதாக கூறி நாடகமாடியதாக சொல்லப்படுகிறது. பிரேத பரிசோதனையில் மூச்சுத் திணறலால் சிறுவன் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சிவரஞ்சனியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் நடைபெற்ற திருட்டுச் சம்பவங்கள் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனில் வசிக்கும் சத்யமூர்த்தி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் நகை எதுவும் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். அதே சமயம் NGO நகர் பகுதியில் மற்றொரு வீட்டின் கதவை உடைத்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு ராஜாஜிபுரத்தில் உள்ள சக்தி மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுக்கும் ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சில பக்தர்கள் அலகு குத்தி ராட்சத கிரேனில் சுமார் 40 அடி உயரத்தில் தொங்கியபடி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பக்தர்கள் திடீரென தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரம்மாண்ட பேனரை விரித்தனர். கொடைக்கானல்
கொடைக்கானலில் உள்ள சத்யசாய் ஆசிரமத்தில் மறைந்த சத்யசாய் பாபாவின் அன்னை ஈஸ்வரம்மாவின் 54வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ஆசிரம வளாகத்தில் சிறப்பு பூஜைகள், பஜன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சத்யசாய் பாபாவிற்கும் ஈஸ்வரம்மாவிற்கும் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. அதன்பின் 8000த்திற்கும் மேற்பட்டோருக்கு பிரசாதங்கள், வேஷ்டி, சேலை, குழந்தைகளுக்கு பள்ளி பைகள், விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் பெற்றுச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே சிற்பக்கலைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் அவரது நண்பர் கைது செய்யப்பட்டார். சேட்டு என்பவர் சாலை விபத்தில் உயிரிழந்ததாக கருதப்பட்ட நிலையில் அவரது மகன்கள் அளித்த புகாரால் நடத்தப்பட்ட மறு பிரேத பரிசோதனையில் அவர் கொலை செய்யப்பட்டது அம்பலமானது. விசாரணையில் சேட்டுவின் நண்பர் ராஜா என்பவர் மது வாங்க பணமில்லாத தகராறில் சேட்டுவின் தலையில் பீர் பாட்டிலால் அடித்து கொன்றுவிட்டு விபத்து போல சித்தரித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த ராஜாவை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் மின்மாற்றியை சீரமைக்க வந்த மின்வாரி அதிகாரிகள் மதுபோதையில் இருந்ததாக மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மின்மாற்றியில் ஏற்பட்ட பிரச்சனையால் மக்கள் இரவு நேரத்தில் கடும் அவதிக்குள்ளான நிலையில் தகவல் அறிந்து 3 மின்வாரி அதிகாரிகள் பிரச்சனையை சரி செய்ய வந்தனர். ஆனால் அவர்கள் மதுபோதையில் இருந்ததால் பழுதை சரி செய்ய தாமதமானதாக கூறப்படுகிறது. இந்த பில்லர்ல ப்ராப்ளமா இருக்கு. ஒரு ஃபீல்டு ஒர்க்கரை எடுத்து பண்ண சொல்றாங்க. அவர் இங்க உட்காந்துட்டு இருக்காரு. நீ வந்து இப்ப குஷ்டு இருக்காருனா அவர் பேர் ஃபுல்லா குஷ்டு இருக்காரு. என்ன பாய் ஒன்னே பப்ளிக் சர்வீஸ் பண்றீங்க. நீ ஒரு ஏயா இருக்கிற, நீ ஒரு ஏயா இருக்க, குஷ்டு வர ஒரு எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட். நீ சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உயர்கல்வி மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் நோக்கில் தமிழக அரசு பள்ளிகளிலேயே முதல் முறையாக பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது. 5ஆம் வகுப்பு முடிந்து செல்லும் 123 மாணவ மாணவியருக்கு பட்டமளிப்பு விழா உடையணிந்து தலையில் தொப்பியுடன் இந்த மகிழ்ச்சி பட்டங்கள் வழங்கப்பட்டன. கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சிறப்பான நிகழ்வு பெற்றோர்களிடையே வரவேற்பை பெற்றது. விபத்துகளை தடுக்கும் வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசாலைகளில் IAS அதிகாரி வெங்கடசாமி தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை பகுதியில் IAS அதிகாரி திருப்பதி வெங்கடசாமி தலைமையிலான குழுவினர் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்தினர். தொடர் வெடி விபத்துகளை தடுக்கும் நோக்கில் ஏற்கனவே விபத்து நடந்த ஆலைகளில் கள ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் விபத்திற்கான காரணங்கள் குறித்து கேட்டறிந்தனர். இந்த ஆய்வின் தொடர்ச்சியாக நாளை சிவகாசியில் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுடன் விபத்து தடுப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பிரிவு அருகே டன் கணக்கில் கொட்டப்படும் குப்பைகள் தொடர்ந்து எரிந்து வருவதால் பெரிதும் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் குப்பைகள் அனைத்தும் தீப்பற்றி எரிந்து வருவதால் புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் குடியிருப்பு வாசிகள் சுவாசிக்க முடியாமலும் குழந்தைகள் உணவருந்த முடியாமலும் பெரிதும் அவதிப்படுகின்றனர். எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுக்கு குப்பை எரிஞ்சு நிறையா கருகி வெறும் புகை மண்டலமாக இருக்குது. வீட்டில் உட்காந்து சாப்பிடவும் முடியல, குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். திருப்பூர் கோவில்வடி பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 2000 வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து முறிந்தன. இதனால் 5ற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் சேதமானதால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் அரசு உரிய முறையில் கணக்கெடுப்பு நடத்தி தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை வழங்கியுள்ள நிலையில் இதனை வரவேற்கும் விதமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடினர். இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்த பின் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் உற்சாகமடைந்தனர். இதேபோல விருதுநகரில் எம்ஜிஆர் சிலை அருகே இருந்து ஊர்வலமாக சென்ற காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. மீனாட்சிபுரம், கோவில்பட்டி பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காலை முதலே கடும் வெயிலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாலையில் பெய்த இந்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது.
கோவை ஆர்எஸ்புரம் மெக்ரிகோர் சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மீது சாலையோரம் இருந்த பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து விழுந்தது. இந்த விபத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலத்த காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அங்கிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களும் பலத்த சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். தூத்துக்குடி வேடநத்தம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் 2வது நாளாக மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முதல் முறை 7 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நேற்று 8 முதல் 18 வரையிலான சாட்சிகளிடம் நீதிபதி பிரீதா முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குற்றவாளி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் கடியக்காவிளையில் கூட்டணி தர்மத்திற்கு துரோகம் செய்து தாவேகா கூட்டணியில் இணைந்ததாக கூறி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக திமுகவினர் கோஷம் எழுப்பினர். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியதற்கு திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அதிக வட்டி கேட்டு மிரட்டியதோடு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு செய்த புகாரில் பாஜக நகர தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சின்னமனூர் நகர் பாஜக தலைவராக உள்ள சிங்கராஜ் என்பவர் வார வட்டிக்கு 50,000 ரூபாய் கடன் பெற்ற பெண் ஒருவரிடம் பணத்தை செலுத்திய போதும் அதிக வட்டி கேட்டு மிரட்டியுள்ளார். மேலும் அந்த பெண்ணிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறை அவரை கைது செய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கட்டுமான தொழிலாளியை பட்டப்பகலில் வெட்டிவிட்டு தப்பியோடிய ஒருவரை பிடித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரக்கோணம் ஷாநகர் பகுதியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த கூலி தொழிலாளி ஜெகன் என்பவரை மர்ம நபர்கள் 3 பேர் சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். ரோந்து பணியில் ஈடுபட்டு நகர காவல்துறையினர் அவரை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அதில் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டிமாதா பேராலய ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட சுமார் 300 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி பேண்ட் வாத்தியங்கள் இசைக்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. கொடியினை ஆயர் ஜீவானந்தம் ஏற்றி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரி குளத்தில் மூழ்கி உயிரிழந்த 2 இளைஞர்களின் உடலை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். 17 வயதான சஞ்சய், 20 வயதான சிவன்ராஜ் இருவரும் 7000 பண்ணை அருகே தமது நண்பர் சந்தோஷ் என்பவரின் ஊர் திருவிழாவிற்கு சென்றுள்ளனர். பின்னர் 3 பேரும் கீழசெல்லையாபுரம் பகுதியில் உள்ள கல்குவாரியில் தேங்கியுள்ள தண்ணீரில் நீச்சல் தெரியாமல் குளிக்க இறங்கிய போது நீரில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். 100 அடி ஆழம் என்பதால் உடலை தேடும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கோவையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை நகைக்காக கொலை செய்த வழக்கில் சலவை தொழிலாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் தனியாக வசித்து வந்த கோமதியை கொலை செய்துவிட்டு மர்ம நபர் ஒருவர் நகைகளை திருடிச் சென்றார். சிசிடிவியை வைத்து விசாரித்த காவல்துறை சலவை தொழிலாளி ரஞ்சித்குமார் மீது சந்தேகம் கொண்டு தேடி வந்தனர். இந்நிலையில் திருடப்பட்ட நகையை விற்று புது மனைவியை சுற்றுலா அழைத்து சென்ற ரஞ்சித்குமாரை ராமேஸ்வரத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மயிலாடுதுறை சுற்றுவட்டாரத்தில் திடீரென பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். மயிலாடுதுறை, சித்தர்காடு, மல்லியம், குத்தாலம், கோமல், மேக்கிரிமங்கலம், அங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை கோடை வெயிலின் தாக்கத்தை சற்று தணித்தது. ராமநாதபுரத்தில் கொட்டும் மழையில் காரின் மீது அமர்ந்து விசிலடித்து ரகளை செய்த தவிக தொண்டர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலை மழை பெய்தபோது புதிய பேருந்து நிலையம் அருகே சிலர் காரில் ஆபத்தான முறையில் பயணம் செய்து விசிலடித்து சத்தம் போட்ட வீடியோ காட்சி வெளியானது. இது தொடர்பாக 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்த கேணிக்கரை காவல் நிலைய காவலர்கள் 6 பேரை கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் 99வது சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் பூப்பல்லக்கில் விருந்தாவனம் சென்றடைந்தார். 100 கிலோ மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் காமையசாமி கோவிலில் இருந்து புறப்பட்ட கள்ளழகர் பிருந்தாவன் தோப்பில் உள்ள ஸ்ரீ ராம அழகர் கோயிலை சென்றடைந்தார். வழியெங்கும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழங்கியபடி சுவாமியை தரிசனம் செய்தனர்.